ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபேமிலியோட திருமலை நாயக்கர் மஹால் சுற்றி பார்க்குறதுக்காக போனோம். தம்பி ரொம்ப அடம் பிடிச்சான், அதனால் அதை பார்க்குறதுக்காக போனோம். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் திருமலை நாயக்கர் மஹால் போயிருக்கோம். ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு போய் பார்க்குறப்போ எங்களுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச என் பையனுடைய லெசனில் இருக்கக்கூடிய அந்த 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்களும் மதுரை சரௌண்டிங்கில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் என்ன இருக்குது, தூண் தான் இருக்குது அப்படின்லாம் இல்லாமல் அந்த தூண்லேயுமே 1000 அர்த்தங்கள் இருக்குது. அங்கே சின்ன சின்ன சிற்பங்கள் இருக்குது. மேலே டெக்கரேஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது பாருங்கள். இந்த நுழைவு வாயில் கேட் இப்போ வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மன்னர் இருந்த காலத்தில் இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொர்க்கவாசல் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதுவும் அந்த சொர்க்கவாசலில் இருக்கக்கூடிய பாதி மட்டும்தான் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு பிரம்மாண்டமாக இருக்குமா. அதில் இருக்க ஒவ்வொரு தூணும் 58 அடி உயரமும் 248 தூணும் மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல் கூரையில் பண்ணியிருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, விஷ்ணு சிவன் அந்த பற்று இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாமே சிற்பமாக வரைஞ்சிருக்கிறாங்க. ரெங்கவிலாஸ் சொர்க்கவிலாஸ் அப்படின்னு 2 பிரிவாக இருந்ததாகவும், இப்போது மன்னர் பாதியை எடுத்துட்டு எல்லாத்துலேயுமே சின்னது பண்ணி வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இருக்கிறத விட 4 மடங்கு பெருசாக இருந்திருக்குது. இப்போது இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாடக மேடை, அந்தப்புறம் ராஜ மேடை, இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டடம் 1620ஆம் நூற்றாண்டுலேருந்து 1636ஆம் ஆண்டு வரைக்கும் கட்டப்பட்டிருக்குதான். அப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 16 வருஷம் இந்த அரண்மனையை கட்டியிருக்கிறாங்க. அதில் இப்போ பாதி தான் இருந்திருக்குன்னா, அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையை வெறும் 16 வருடங்களுக்குள்ளே இதை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த நாடக மேடை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ராஜபுர பெண்கள் எல்லாமே மேலே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குமா. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் வியூ கீழே இருக்கிறது நடக்கிறது எல்லாமே தெரியுமாமா. ஆனால் நம்ம அந்த பெண்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூண்களுமே ஒவ்வொரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். என் பையன் சொன்ன டீட்டெயில்ஸ் இது ஃபுல்லாமே. இது எந்த அமைப்பில் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி பொறியாளர்னால இந்தோ சரசனிக் பாணியில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் ஏதோ ஒரு ஸ்டேட்காரவங்க வந்திருந்தாங்க. அது எந்த ஸ்டேட்காரவங்கன்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க அவங்க பாரம்பரிய உடையில் வந்திருந்தாங்க. அதையும் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன். இப்போது நார்த்து சைடு பார்த்தீங்கன்னா, இப்போயுமே அவங்க பாரம்பரிய உடைகள் தான் ராஜஸ்தான்காரவங்க எல்லாருமே அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஏனோ அந்த மாதிரி பாரம்பரிய ஆடை போடுறதுக்கு ரொம்பவே தயங்குறோம். இப்போ எல்லாருமே சுடிதாருக்கு மாறிட்டோம். இந்த வியூ மேலே இருக்கிற அந்த சொர்க்க வாசலுடைய வியூமா. சொர்க்கவிலாஸ் ரெங்கவிலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவாக இருந்ததாகவும், இப்போ சொர்க்கவிலாஸ் மட்டும்தான் இருக்குது. அதுவும் அந்த அரசர் இருந்த அந்த அரண்மனை அரியணை இருக்கும் இல்லைங்களா, அது மட்டும்தான் இருக்குது. இதில் உட்காந்து தான் அவர் ராஜ்யம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்குறாங்களாம். நாங்கள் எதுக்காக இன்றைக்கி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு தம்பி சொன்னால், அதனால் நாங்கள் போனோம். பார்த்தா லைட் ஷோ 1 இயராக கேன்சல் பண்ணி வச்சுருக்குறாங்களாம். நாங்கள் யூடியூப்பில் பார்த்தப்போ லைட் ஷோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, அதை எய்ம் பண்ணி தான் போனோம். பார்த்தா 1 இயராக நாங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு, கொரோனா பீரியட்லேருந்தே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வியூஸ் எல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இப்போது இதை பார்க்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப என்னடா ஹோலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே இது இந்த 360 ஆங்கிள் 90 டிகிரி ஆங்கிள் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, உள்ளே இருக்கிறவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. இப்போ இருக்கிற
இதிலலாம் நம்ம டெக்னாலஜிஸில் வீடு கட்டுறோம்ல, இதெல்லாம் அப்போவே கட்டியிருக்கிறாங்க. மேலேருந்து பெண்கள் வந்து கீழே நாடகம் நடக்கிறத பார்க்குறப்போ அந்த பெண்களுக்கு எல்லா வியூவும் தெரியுமா? ஆனால் நம்ம வந்து எந்தெந்த பெண்கள் வந்து அந்த மேல் பகுதியில் உட்காந்துருக்குறாங்க, இந்த ஜன்னல் மாதிரி இருக்க பகுதியில் உட்காந்துருக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பழங்கால மன்னர்கள் எல்லாமே அவ்வளோ அறிவோடு செயல்பட்டுருக்கிறாங்க. ஒவ்வொரு பெண்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட, அது ட்ரெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற ரூமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு பிரத்யேக அமைப்போடு அதை செஞ்சுருக்கிறாங்க. வெளியூர்லேருந்து வந்து நிறைய மக்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நினைவு மண்டபங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து இது நெசவு தொழில் செய்கிறதுக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து ஏதாவது சேல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ வந்து இதை டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாற்றிருக்கிறாங்க. ரொம்பவே பெருமையாக இருக்குது நம்ம தமிழர் அப்படின்றத சொல்லிக்கிறப்போ. நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து தான் தமிழ்நாட்டில் வந்து தான் நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்க்குறாங்க. மதுரை, தேனி இந்த மாதிரி. அதுவும் நம்ம மன்னர்கள் வந்து நினைவு மண்டபத்தை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வச்சு பார்க்குறப்போ அவங்க வாழ்ந்ததோட பெருமையெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. வாழணுன்னா இப்படி வாழணும்டா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அவங்களுக்கான ஒரு மணிமண்டபத்தை அவங்களே உருவாக்கி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வந்து இவ்வளோ பேர் போய் பார்க்குறப்போ அவ்வளோ பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.